கோவையில் கிங் ஆஃப் கிங்ஸ் என்னும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடத்த திட்டமிட்டு இருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டி. கோவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவின் கிங் ஆஃப் கிங்ஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை கேரளா கிளப் அரங்கில் நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், கோவையில் தம்முடைய கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும், இந்நிகழ்ச்சியை முதலில் மலேசியாவில் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும், அங்கு ஏற்பட்ட சில குழப்பங்களால் கோவையில் இந்த நிகழ்ச்சியை இடமாற்றி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். கோவையில் இது என்னுடைய முதல் நிகழ்ச்சி என கூறிய அவர், இந்நிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களும் இடம்பெறும் எனவும் 3 முதல் 4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களை பார்த்து இலவசமாக பாட சொல்லினாலும் பாடுவேன் எனவும், பாடல்களின் ரசனை ஒவ்வொரு ஊருக்கும் மாறும் என தெரிவித்த அவர், உதாரணத்திற்கு நம்மூர் மக்களுக்கு மதுர மறிக்கொழுந்து பாடல்கள் பிடிக்கும் என்றால் வெளியூர்களில் வேறு விதமான பாடல்கள் பிடிக்கும் என கூறினார். அது மட்டுமன்றி தமிழ் சினிமா இசை என்றாலே அனைவரும் ஆர்வமாக இருப்பதாகவும், மேலும் காப்புரிமை குறித்து ஆய்வு மேற்கொண்டு பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும், அதை மட்டுமே பாட உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்பா இளையராஜாவின் பாடல்களையும் எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்றுதான் பாட உள்ளதாக தெரிவித்தார். முன்பெல்லாம் பாடல்கள் அதிக நேரம் இருந்த நிலையில் தற்போது பாடலின் நேரம் குறைந்து விட்டது குறித்தான கேள்விகளுக்கு தற்பொழுது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் போல பாடல்கள் ஆகிவிட்டதாகவும், முன்பெல்லாம் இலையில் பலகாரங்கள் அனைத்து வைத்தும் இருப்போம், தற்பொழுது பர்கர் போல் மாறிவிட்டது என பதிலளித்தார். அடுத்த 2 மாதங்களில் தனது இசையில் 2 படங்கள் வெளியாவதாக தெரிவித்தார். இறுதியில் அவரிடம் கேட்டுக் கொண்டிருந்த தென்றல் வந்து தீண்டும் போது பாடலை பாடினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது PK என்டர்டைன்மெண்ட் பாலசுப்ரமணியம், எஸ் பாஸ் சிவகுமார், விஜயன், மார்க் 1 ஈவென்ட்ஸ் சுதர்ஷன், நிகழ்ச்சி இயக்குனர் செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா, எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா, உண்மையில் உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம்.